இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1 வீக் கேப்னால ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப். யாராவது குயிக்காக அன்மியூட் பண்ணி மிஷின் சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? ரொம்ப குயிக்காக ஒரு குயிக் ரீகேப் தான். சூப்பர்வைஸ்டுனா லேபிளாக இருக்க டேட்டாவை நம்ம கொடுத்து அவுட்புட் கேட்குறது மேம். ஆனால் அன்சூப்பர்வைஸ்டுனா அன்லேபிளாக இருக்கிறத அதுவே லேபிளாக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்குறது மேம். ஓகே, வெரி குட். ஸோ அப்போ சூப்பர்வைஸ்னா நமக்கு லேபிள் டேட்டா கொடுக்குறோம், அன்சூப்பர்வைஸ்னா அன்லேபிள் டேட்டா. அப்படி டேட்டாவை கொடுத்துட்டு அதை வந்து கிளஸ்டர் பண்ண சொல்றோம், அதாவது கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ அகைன் சூப்பர்வைஸ் லேர்னிங்ல என்ன டைப் இருக்கு? கிளாசிஃபிகேஷனும் இருக்கு, ரெக்ரெஷனும் இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கும் ரெக்ரெஷனுக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் லீனியர் அண்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஸோ எப்போ ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணும், எப்போ கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். கிளாசிஃபிகேஷன் எப்போ யூஸ் பண்ணணும், ரெக்ரெஷன் எப்போ யூஸ் பண்ணணும்? இது நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். யாராவது குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் சாட்லயாவது போடுங்க. ரெக்ரெஷன்னா நியூமரிக்கல் டேட்டா. கரெக்ட். ஸோ அப்போ கிளாசிஃபிகேஷன் எதுக்கு வரும்? கேட்டகரைஸ் பண்ணுறப்ப. ஸோ நியூமரிக்கல் டேட்டாவா இருந்துச்சுன்னா, நியூமரிக்கல் எஸ்பெஷலி கண்டினியூஸ் வேரியபிள்ஸ், அப்படியே டெம்பரேச்சர் ரேஞ்ச், அது மாதிரி இன்கம், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரிக்ரெஷன் யூஸ் பண்றோம். கிளாசிஃபிகேஷனுங்கிறது கேட்டகரைஸ் பண்றது, குட் ஆர் பேட், ஓகேவா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு அனிமல் வந்து எலிஃபென்ட்டா இல்ல டைகரா, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து கேட்டகரிக்கல் வேல்யூஸ். ஓகே, எகெயின் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வெவ்வேறு அல்காரிதம் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க அல்காரிதம் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ரிக்ரெஷனுக்கு என்ன பார்த்தோம்? லீனியர் ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷன் இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த கோடு எப்படி போகுது, இந்த லைனு லீனியரா போகுது, அப்படியே ஸ்ட்ரைட்டா போகுது. இது வந்து லீனியர் ரெக்ரெஷன். இது வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல வந்து நீங்க கிளாசிஃபை பண்ணி குரூப் பண்ணுவீங்க, எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல என்ன பண்ணுவோம்? அன்லேபிள் டேட்டா. டேட்டா வந்து நீங்க எதுவுமே முன்னாடி சொல்லவே மாட்டீங்க, என்ன மாதிரி லேபிள் டேட்டா, அது வந்து எலிஃபென்ட்டா டைகரான்னு சொல்லாம எல்லா டேட்டாவும் அப்படியே இன்புட் கொடுத்துட்டு அதுவே கிளாசிஃபை பண்ணி கிளஸ்டர் பண்ணி குரூப் பண்ணும். இதெல்லாம் வந்து எலிஃபென்ட், இதெல்லாம் வந்து டைகர் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்னது? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாஷ், வெரி குட், எல்லாமே ட்ரை பண்றீங்க. வேற யாராவது? எனிஒன் எல்ஸ்? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை எடுத்துக்கிறதா மேம். ஒரு பேடான ரெஸ்பான்ஸ் கொடுத்தது அது மாற்றி கொடுக்கறத வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கிறதா மேம். ஓகே, ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு யூசர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்விரான்மெண்ட் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கண்டினியூஸா ஃபீட்பேக் கிடைக்கும். அந்த ஃபீட்பேக்ல குட்டா வந்துச்சுன்னா, ரிவார்டு வந்ததுன்னா அது வந்து இது கரெக்ட்னு நினைச்சு அது ட்ரெயின் ஆயிக்கும். இதே தப்புனா அதுக்கு பெனால்ட்டி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது வந்து இட்ஸ் பெஸ்ட் ஃபார் கண்டினியூஸ் ஃபீட்பேக். ஓகேவா? ஃபைன். ஸோ இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ஸோ இன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து இந்த கேமிங், மெயினாக ரோபோட் நேவிகேஷன், இதுக்கெல்லாம் ஒரு ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு லேர்னிங் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த இதில் ரியல் டைம், இப்போ ரீசெண்டாக கரண்ட்டாக என்ன நடக்குதோ அந்த ரியல் டைம் டெசிஷன் மேக்கிங்கை பேஸ் பண்ணி ட்ரெயின் ஆகுறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரெயின். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பேசிக் ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாராவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா? உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா சோஃபார்? எஸ் ஆர் நோ ஏதாவது சொல்லுங்களேன். ஓகேவா இது வரைக்கும்? ஓகே தான் மேம்.
ஓகே, குட். ஸோ வேற யாருமே அட்மிட் பண்ண மாட்டீங்க ஆகாஷ் தவிர. இன்டராக்டிவா நீங்க ஆன்சர் பண்ணாதான் நான் கரெக்ட் பண்ண முடியும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குரூப்புக்குள்ள ஈவன் இட்ஸ் ராங் இட்ஸ் ஃபைன். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சூப்பர்வைஸ்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரெக்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அண்ட் லீனியர் ரெக்ரெஷன். இது ரெண்டுத்துக்குமே நான் உங்களுக்கு அந்த பைத்தான் நோட் புக்கும் அனுப்பிட்டேன், எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பியிருக்கேன். இது அசைன்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க குரூப்ல. அசைன்மெண்ட் நீங்க பண்ணதான் உங்களுக்கு படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி நான் ஒவ்வொரு கிளாஸ் போகும்போது இன்னும் நம்ம நிறைய அட்வான்ஸ்ட் கான்செப்ட் போவோம், டீப் லேர்னிங் ஜென்னை எல்லாம் போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஸோ இப்ப இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க அசைன்மெண்ட் எல்லாம். ஓகேவா? எத்தனை பேர் அசைன்மெண்ட் பண்ணிருக்கீங்க இதுல? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணீங்களா அசைன்மெண்ட்டுக்கு? எஸ், Yes, நோ? ma'am. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து டெசிஷன் ட்ரீஸ். டெசிஷன் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி அல்காரிதம். இது வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ரெக்ரெஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சில அல்காரிதம்லாம் பார்த்தீங்கன்னா காமனா இருக்கும் பாருங்க, ரேண்டம் ஃபாரஸ்ட், எக்ஸ்ஜி பூஸ்ட், சப்போர்ட் வெக்டர் மெஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த மற்ற அல்காரிதம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது நான் முக்கியமான அல்காரிதம்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் நிறைய மூவ் ஆகணும், ஏன்னா இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கனால. ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், லீனியர் ரெக்ரெஷன் ஃபார் ஈச் கிளாசிஃபிகேஷன் ரெக்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து டெசிஷன் ட்ரீ. டெசிஷன் ட்ரீ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், டெசிஷன் ட்ரீனா என்னது? ரொம்ப பேசிக்கா டெசிஷன் ட்ரீ. ஜஸ்ட் பேசிக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். டெசிஷன் ட்ரீனா என்னது? இது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா தான் எனக்கு உங்களுக்கு நீங்க எல்லாம் லிசன் பண்றீங்களா இல்ல புரியுதா என்னன்னு தெரியும். வாட் இஸ் டெசிஷன் ட்ரீ? Okay, so very good. Based on given data, it will give response hierarchy tree format. So, அப்போ ஒரு ட்ரீ, இந்த டெசிஷன் ட்ரீங்கிறனால ஒரு ட்ரீ ஃபார்மேட்ல அப்படியே போயிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ இதை பேஸ் பண்ணி நீங்க நீங்க நிறைய டெசிஷன் டயக்ராம் எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா? வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 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 நோட் ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் ரூட். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு ரூட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லீஃப் நோடு வந்துகிட்டே இருக்கும். இந்த நோடுக்கு பேரு, எப்படி ஒரு ட்ரீல பிரான்ச்சஸ் இருக்கோ, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் ரூட். எனக்கு ரூட் நோடு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய லீஃப் நோடு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா டெப்த் சொல்லுவோம். இப்போ இந்த இதுக்கு எத்தனை டெப்த் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது டக்குன்னு. ஸோ இது வந்து ரூட்டு, இது ரெண்டும் லீஃப். இதுக்கு எத்தனை டெப்த்? வாட் இஸ் த டெப்த் ஆஃப் திஸ் டெசிஷன் ட்ரீ? சும்மா கெஸ் பண்ணுங்க, நானே ஆன்சர் சொல்லிட்டேன். 3. 3. ஸோ ரூட்டை விட்டுறணும். ரூட் வந்து ஸ்டார்டிங் இல்லை இருக்கு இல்லையா? ரூட்டை விட்டுட்டு எத்தனை லீஃப் இருக்கோ அதான் டெப்த். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இது டெப்த் 1, இது டெப்த் 2. ஸோ நிறைய டேட்டா, இப்போ நிறைய கேட்டகரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது நிறைய டெப்த் போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு 6 parameters இருக்கு, நான் அதை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் பேஸ் பண்ணி எஸ்ஆர் நோ, எஸ்ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு வச்சு போயிட்டே இருக்கணும் அப்படின்னா டெப்த் வந்து 6 கூட போகலாம்.
ஓகேவா? அது எவ்வளவு வேணாலும் மேக்ஸிமம் டெப்த் போகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் தி பராமீட்டர்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு சிம்பிள் டெசிஷன் ட்ரீ, இதுக்கு இந்த நோடுக்கு பேரு ரூட் நோட். அதுக்கு கீழே சப்சிக்வெண்டா வர நோட்ஸ்க்குலாம் வந்து லீஃப் நோட். எத்தனை லீஃப் நோட் எவ்வளோ டெப்த் போறோமோ அதை பொறுத்து உங்களுடைய டெப்த் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த கேஸ்ல மேக்ஸிமம் டெப்த் வந்து 2. ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் இன்னைக்கு. ரொம்ப வெரி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒருத்தவங்க ஒரு பர்சன் வந்து கிரெடிட் ரிஸ்க் குட்டா இருக்குமா பேடா இருக்குமாங்கிறதா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இன்கம் லோவா இருந்ததுன்னா ஓகேவா, அவங்களுக்கு வந்து கிரெடிட் ரிஸ்க் வந்து ஓகே குட்டா இருக்கும். சப்போஸ் இன்கம் லோவா இருந்து அவங்க சேவிங்ஸும் லோ, இன்கம் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து சாரி, இன்கம் லோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் லோ வந்து ட்ரூ. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்க இன்கம் கம்மியா இருக்கு அப்படின்னா அடுத்தது அடுத்த செட் போறோம், சேவிங்ஸ் பார்க்குறோம். ஸோ அப்போ சேவிங்ஸும் கம்மியா இருந்து இன்கமும் கம்மியா இருந்ததுன்னா அப்போ கிரெடிட் ரிஸ்க் பேடா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இன்கம் வந்து ஹையா இருக்கு அப்படிங்கும்போது கிரெடிட் ரிஸ்க் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேங்க்ல ஒரு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேலரி ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் இன்கம் எனக்கு வந்து கம்மியா இருந்தாலும் நம்மளுடைய சேவிங்ஸ் கரெக்டா இருக்கு, ஓகேவா, நம்ம ப்ராப்பரா சேவ் பண்றோம், அதிகம் ஓரளவு நம்மளால வந்து லோன் வாங்கினா நம்மளால திருப்பி ரீபே பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்னா சேவிங்ஸை பார்ப்பாங்க. சேவிங்ஸ் வந்து லோவா இருந்தா ஆப்வியஸா வந்து லோனை ரீபே பண்ண முடியாது, கிரெடிட் ரிஸ்க் வந்து பேட். இல்ல சேவிங்ஸ் வந்து எனக்கு நிறைய இருக்கு பட் ஸ்டில் அடுத்து மேரேஜ் பார்ப்பாங்க. மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஏன் நம்ம மேரேஜ் பேராமீட்டர் வரணும்? ஸோ மேரேஜ்னு வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் அடிஷ்னலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வருது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுடைய நோவா இருந்ததுன்னா குட், எஸ்னா பேட். ஸோ இது மாதிரி ஒரு நிறைய பராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் ட்ரீ அரைவ் பண்றோம். அந்த பர்சன் வந்து கிரெடிட் ரிஸ்க் குட்டா இருக்குமா இல்ல பேடா இருக்குமான்னு. இது ஏன் நம்ம கிளாசிபிகேஷன் சொல்றோம்? டக்குனு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? நம்ம திருப்பி திருப்பி சேம் கான்செப்ட் தான் பட் டிஃப்ரெண்ட் அல்காரிதம் பார்க்குறோம். இது ஏன் கிளாசிபிகேஷன்? கேட்டகரைஸ் பண்றோம் நம்ம. வெரி குட். ஸோ இது வந்து கேட்டகரிக்கல் வேல்யூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸ் பண்ணி குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரெடிக்ஷன். நியூமரிக்கல் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூவா இருந்தா ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து இது கேட்டகரிக்கல் வேல்யூ, நான் வந்து கிளாசிபிகேஷன் யூஸ் பண்றேன். ஆனா என்ன நான் இது எடுத்துக்கிறேன், என்ன அல்காரிதம் எடுத்துக்கிறேன்? டெசிஷன் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கா? ஸோ எத்தனை நோட்ஸ் இருக்கும் ஒரு டெசிஷன் ட்ரீல? வாட் டூ டைப் ஆஃப் நோட்ஸ்? ஒரு ட்ரீ அப்படியே விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரீல என்ன இருக்கும் அதே தான் இங்கேயும். ஸோ எத்தனை டூ டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் என்னென்ன இதுல? ஒரே நிமிஷம். ஓகே.
ஐ எம் பேக். வெரி குட். தக்ஷினி கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ரூட் நோட் அண்ட் லீஃப் நோட். விக்னேஷ் கரெக்டு. ரூட் நோடு சைல்ட் நோட். சைல்ட் சொல்லலாம், இல்லாட்டி லீஃப் நோட் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து வெரி பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம இப்போ பைத்தான் நோட் புக்கில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ டேசன் ட்ரீ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் மாடலில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து கேட்டகரிக்கல் வேல்யூ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டேசன் ட்ரீல வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கு, ஏன்னா இங்கே வந்து ட்ரைனிங் டேட்டாவை வந்து லேபிள் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ இங்கே ஏன் நம்ம கிளாசிஃபிகேஷன்னா இது வந்து கேட்டகரிக்கல் சச்சஸ் குட் ஆர் பேட். ஓகேவா? ஆப்வியஸாக இது எப்படி இருக்காது, நியூமரிக் வேல்யூவாக இருக்காது. இது ரொம்ப பேசிக், எல்லாருக்குமே புரியும். கரெக்டாக? இதில் தான் டவுட்ஸ் இருக்கா? ஏன் நம்ம கிளாசிஃபிகேஷன் மாடல் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இட்ஸ் அ கேட்டகரிக்கல். we are going to categorize either good or bad. ஆப்வியஸாக அது நியூமரிக் டேட்டா கிடையாது நம்ம எடுத்திருக்க. ஸோ ஏன் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று ஏன் சூப்பர்வைஸ் லேர்னிங்னா நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டாவை லேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி லேபிள் பண்ணி கொடுக்குறோம். எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கிரெடிட் ரிஸ்க் பேடு, இந்த மாதிரி பேராமீட்டர் இருந்துச்சுன்னா இது குட் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லிடுறீங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துறீங்க. இந்த மாதிரி சினாரியோக்கெல்லாம் அது குட்டாக இருக்கணும், இந்த மாதிரி சினாரியோக்கெல்லாம் பேடாக இருக்கணும். ஸோ அது வந்து மெஷின் என்ன பண்ணிக்கும், லேர்ன் பண்ணிட்டு நாளைக்கு நமக்கு வந்து ஒரு நியூ டேட்டா வரும்போது, டெஸ்ட் டேட்டா வரும்போது கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணும். கரெக்டா? ஸோ பார்க்கலாமா இன்னைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு? ஸோ டேசன் ட்ரீ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கலெக்ஷன் ஆஃப் டேசன் நோட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட் நோட்ல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் கனெக்ட் பண்ணி எப்படி டவுன்வர்டா அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ரூட் நோட்ல இருந்து லீஃப் நோடு வரைக்கும் அது அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரூட் நோடு தான் ஸ்டார்ட் ஆகும். அட்ரிபியூட்ஸ் டெஸ்டட் அட் டெசிஷன் நோட்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லயும் வந்து லீஃப் நோடு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அது வந்து எல்லாம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். லீஃப் நோடு லாஸ்ட் லீஃப் நோடு ஆயிடும். நீங்க எப்படி நீங்க இஃப் தென் கிளாஸ் பண்றீங்க இல்லையா, உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து இஃப் தென் பண்றீங்களா, அதே மாதிரி தான். இஃப் இன்கம் இஸ் லோ ஃபால்ஸ், தென் கிரெடிட் ரிஸ்க் இஸ் குட். ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்றோம், பாண்டாஸ் அகெயின் யூஸ் பண்றோம் ஃபார் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ஆல்சோ ரீடிங் த டேட்டா, சேஞ்சிங் த டேட்டா, அப்டேட்டிங் த டேட்டா, எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாண்டாஸ் யூஸ் பண்றோம். ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி df pd டாட் ரீட் சிஎஸ்வி கிரெடிட் ரிஸ்க் 2. ஸோ கிரெடிட் ரிஸ்க் 2ங்கிற சிஎஸ்வி ஃபைலை நான் லோட் பண்ணுறேன். அது எப்படி இருக்கு, டிஎஃப் கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் டேட்டா செட், நம்ம கொடுக்க போகிற இன்புட். மொத்தம் ரொம்ப சிம்பிளானது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மொத்தம் 11 ரோஸ் தான் இருக்குது, 11 டேட்டா தான் இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம், லேபிள் பண்ணியிருக்கோம். கிரெடிட் ரிஸ்க் தான் எனக்கு வந்து அவுட்புட், இதுதான் டார்கெட்டட் வேரியபிள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 காலமும் என்னுடைய இன்புட். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்னுடைய அவுட்புட் என்ன வரணும், கிரெடிட் ரிஸ்க் நான் கண்டுபிடிக்கணும். குட் ஆர் பேட்ங்கிறத கேட்டகரைஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ், கிரெடிட் ரிஸ்க் வந்து ஒய். ஓகே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டேட்டா செட்டை வந்து ரீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பேசிக்கா பண்ற எல்லாத்தையும் பண்ண போறோம். நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ்ல பார்த்ததுதான், ஜஸ்ட் கொஞ்சம் டெசிஷன் ட்ரீக்கு பேஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ லீஃப் நோட் அண்ட் பியூர் லீஃப் நோட் அண்ட் டைவர்ஸ் லீஃப் நோட். பியூர் லீஃப் நோட்னா உங்களுக்கு எல்லாமே பியூரா இருக்கும், எல்லாமே வந்து சேம் டார்கெட் கிளாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரைனிங் ஒரு டெஸ்ட் டேட்டா கொடுத்துருக்கோம், இதுல எல்லாமே குட்னு கொடுத்துட்றோம். அப்ப என்ன ஆகும், எல்லாமே குட் தான், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகல, குட் ஆர் பேட்னு டிஸ்ட்ரிபியூட் ஆகல. நீங்க கொடுத்த டேட்டா வந்து எல்லாமே ஒரே சைடு வருது. உங்க நோடு எப்படி போகுதுன்னா, உங்க லீஃப் நோடு வந்து ரூட்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஒரே சைடே போயிட்டே இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும், இது வந்து பியோர் லீஃப் நோட்னு சொல்லுவாங்க. பியோர் லீஃப் நோட்னா எல்லாமே சேம் டார்கெட் கிளாஸ். இதுல எது டார்கெட் கிளாஸ் வேல்யூ, வாட் இஸ் த டார்கெட் ஹியர்? யாராவது குயிக்கா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த டார்கெட்?
கிளாஸ் வேல்யூ இந்த 4 இதுல எது டார்கெட் வேல்யூ? எது டார்கெட்? நம்ம என்ன இப்ப டார்கெட் பண்றோம்? கிரெடிட் ரிஸ்க் மேம். கிரெடிட் ரிஸ்க். வெரி குட். ஸோ இதுதான் என்னுடைய டார்கெட். ஓகேவா? ஸோ டார்கெட்டுங்கிறதும் இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இதுதான் நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பியூர் லீஃப் நோடுனா எல்லாமே 100% குட் ரிஸ்க்னு இருக்கும். ஒரு பக்கமா அப்படியே லீஃப் போயிடும், ட்ரீ அப்படியே ஒரு சைடா போயிடும். இல்ல எல்லாமே பேடுன்னு இருக்கும். 100% பேட் ரிஸ்க் ஃபார் ரெக்கார்ட்ஸ் இந்த லீஃப் நோடு. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஆக்சுவலா இது மாதிரி ட்ரைனிங் டேட்டா செட் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம அப்பதான் உங்க டைவர்ஸ் லீஃப் நோடு இருந்தாதான் உங்களுக்கு கரெக்டா வந்து ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசிலாம் வரும். நிறைய டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல எடுத்துக்கணும், டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் எடுத்துக்கணும். லோ, ஹை, மீடியம், இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு டெசிஷன் ட்ரீனா அதுக்கு ரூட் இருக்கும், அதுக்கப்புறம் லீஃப் நோட்ஸ் இருக்கும். எகெயின் லீஃப் நோட்ஸ்ல 2 டைப் இருக்கு. நேம்ல இருக்க மாதிரி பியோர் லீஃப் நோடு எல்லாமே ஒரே டார்கெட் வேல்யூவே கேட்டகரைஸ் பண்ணியிருக்குன்னா அது வந்து பியோரு. டைவர்ஸ்னா இதுலயும் கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். இந்த டார்கெட் வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. குட் பேடுன்னு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்படிதான் இருக்கணும் ஒரு ட்ரைனிங் டேட்டா செட். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஐ லொகேட்ங்கிறது நம்ம போன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ப்ரீ ப்ராசஸிங்க்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 7க்கும் 11 டேட்டா வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இது என்ன எப்படி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது 7, இது 11. அதுக்கு வந்து ஐ லொகேட் நம்ம பர்டிகுலர் டேட்டாவை எடுத்து பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஸ்டெப் 1 பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். இன்புட் டேட்டா செட்டை ரீட் பண்ணி அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லீஃப் நோடு தான் வரும். ஏன்னா டேட்டா வந்து டைவர்ஸா இருக்கு, டைவர்ஸ் லீஃப் நோடா இருக்கு. எங்கிட்ட டார்கெட் வேல்யூ ஆன கிரெடிட் ரிஸ்க் வந்து குட்டும் பேடும் மாறி மாறி இருக்கு. ஸோ ஐ ஹாவ் இட்ஸ் நாட் ஏ பியோர் லீஃப் நோட். ஓகேவா? 2 கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இப்போ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். ஆஸ் யூஸ்வல் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கு அப்புறம் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் மாடலை செலக்ட் பண்ணணும். எனக்கு எந்த மாடல் இங்கே நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம், we have selected decision tree algorithm. So decision tree algorithm என்ன பண்ணணும், நம்ம இம்போர்ட் பண்ணணும். இது வந்து கிளாசிஃபையர் மாடல். ஏன்னா நம்ம கேட்டகரிக்கல் வேல்யூக்கு யூஸ் பண்றதுனால கிளாசிஃபையர். ஸோ என்னத்தை இம்போர்ட் பண்றோம், டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எங்க இருந்து இம்போர்ட் பண்றோம் இதை, sklearn.tree. ஸோ sklearnங்கிறது ஒரு செட் ஆஃப் லைப்ரரிஸ். இதுல இருந்து டாட் ட்ரீ, டெசிஷன் ட்ரீ இதெல்லாம் வந்து டாட் ட்ரீங்கிறதுல இருந்து இம்போர்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ sklearn.tree இம்போர்ட் இதுல இருந்து டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். ஸோ இந்த அல்காரிதம் இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் a root node, that is the first node, and assign all the training data to it. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரூட் நோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணணும். எனக்கு நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி பெஸ்ட் ஸ்பிளிட் என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்லாம் நம்ம பார்த்துருப்போம் 70% 30%, 70 ட்ரைனிங் டேட்டா 30 டெஸ்ட் டேட்டா, இல்லாட்டி 80% ட்ரைனிங் டேட்டா. டெஸ்ட் டேட்டா எப்பயுமே கம்மியாக இருக்கணும். ஸோ 20%ஓ 30%ஓ எடுத்துக்கிறோம், ஸ்பிளிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிரான்ச், அந்த லீஃப்னோட ரூட்ல இருந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அப்படியே ஸ்பிளிட் ஆகி உங்க பிரான்ச் போயிட்டே இருக்கும். ட்ரீஸ்க்கு எப்படி பிரான்ச் போகுதோ அது மாதிரி நமக்கு எத்தனை கேட்டகரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ட்ரீ வந்து லீஃப் நோடு வந்து கீழே அப்படியே சைல்ட் நோடு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அல்காரிதம் இம்போர்ட் பண்றோம், ஸ்பிளிட் பண்றோம், அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் டெப்த், அதாவது நம்பர் ஆஃப் ரூட் நோடுல இருந்து லீஃப் நோடு வந்து கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் காலம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன். இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன்ல என்ன பண்றோம், டெசிஷன் ட்ரீவை கேட்டகரிக்கல் வேல்யூஸ்ங்கிறனால அந்த ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இங்க நமக்கு என்னென்ன இருக்கு,
ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் இருக்கு. சேவிங்ஸ் வந்து லோ, மீடியம், ஹைன்னு எடுத்துக்கலாம். நீ எப்படி நம்ம இதை ஸ்பின் பண்ணலாம்? இதுக்கு வந்து பின்னு சொல்லுவாங்க. பின்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு, அதாவது ஒரு ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பின்குள்ள போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், சேவிங்ஸ் லோ 20,000 கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு கேட்டகரி, ஒரு பின் லோங்கிறதுலையும், 40Kக்கு மேல இருந்துச்சுன்னா அதை ஹைலையும், மீடியம் அதுக்கு நடுவுல வர்றது 20Kக்கும் 40Kக்கும் நடுவுல வர்றது வந்து மீடியம்குள்ள போறோம். இதுக்கு பேரு பின்னிங் ப்ராசஸ். ஓகே, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் பேரு பின்னிங் ப்ராசஸ். ஸோ நம்ம எப்பயுமே வந்து டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஒரு லோ, மீடியம், ஹை ரேஞ்சில் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? மற்ற ஃபீச்சர்ஸ்ல என்ன இருக்கு? சேவிங்ஸ், மேரேஜ் எல்லாமே நமக்கு வந்து மெயின் பேராமீட்டர் தான். ஆனா நமக்கு எல்லாருக்குமே ஒரு கான்செப்ட் தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பார்க்கும்போது கேட்டகரிக்கல் வேல்யூவை வந்து நியூமரிக்கல் வேல்யூ மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ இப்போ 20K 40K அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, நியூமரிக்கலா யூஸ் பண்றதுக்கு sklearnல கேட்டகரிக்கல் வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாத்தணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். எப்படி மாத்திருக்கோம்? லோவா இருந்ததுன்னா 0, ஹையா இருந்ததுன்னா 1. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்னா என்கோட் பண்ணிடும். எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கேட்டகரி வேல்யூ லோன் இருக்கோ அதெல்லாம் ஒரு 0 இல்லாட்டி 1, ஹைனா 1, அது மாதிரி சொல்லி அது நியூமரிக்கல் வேல்யூக்கு மாற்றும். அப்பதான் sklearn வந்து கரெக்டா அந்த வேல்யூவை இன்டர்பிரேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு யூஸ் பண்ற மெயினான ஒரு லைப்ரரி என்னன்னா ஆர்டினல் என்கோடட். ஆர்டினல் நம்பர்னா என்னது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேட்டகரிக்கல் வேல்யூவை என்னவா மாத்துறோம்? ஆர்டினல் வேல்யூவா நம்ம என்கோட் பண்றோம். ஸோ இதுக்கு என்ன லைப்ரரி யூஸ் பண்றேன்னு பாருங்க. sklearn டாட் ப்ரீ ப்ராசஸிங். இதெல்லாம் ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப். நான் டேட்டாவை போய் அப்படியே கொடுக்க முடியாது. லோ, ஹை, இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா லோ, ஹை, எஸ் ஆர் நோ, லோ, ஹை. இந்த லோ, ஹைன்னு இருக்கிறதெல்லாம் 0 1 மாத்தணும். நோ எஸ்ங்கிறத 0 1 மாத்தணும். எங்கெங்கெல்லாம் நோ இருக்கோ அது 0, எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்கோ அது 1. அதே மாதிரி லோ, ஹை. ஸோ இது மாதிரி மாத்திட்டீங்கன்னா தான் ஈவன் இதையும் மாத்தணும். கிரெடிட் ரிஸ்கையும் எப்படி மாத்தணும்? பேடா இருந்ததுன்னா 0, குட்டா இருந்ததுன்னா 1. ஸோ எல்லா வேல்யூவையும் கேட்டகரிக்கல் வேல்யூ ஆர்டினல் வேல்யூவா மாத்தினாதான் நம்மளுக்கு வந்து அந்த sklearn அல்காரிதம் வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ற ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் தான் ஆர்டினல் என்கோடர். என்னென்ன கேட்டகரிஸ் கொடுக்குறோம்? லோ, ஹை அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு. என்கோடர் டாட் ஃபிட் அண்டர் ஸ்கோர் டிரான்ஸ்ஃபார்ம். எப்படி அது மாற்றும்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். சேவிங்ஸ் காலம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குது. ஸோ சேவிங்ஸ் காலம்ல இங்க பாத்தீங்கன்னா லோ, ஹைங்கிற அந்த கேட்டகரிக்கல் வேல்யூவை என்னன்னு மாத்திரம் 0 1 0 0 1. ஸோ எதெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் ஹை, 0ன்னு இருக்கிறதுலாம் லோ. ஸோ இது வந்து என்கோட் பண்ணிடுச்சு. அடுத்தது இதே மாதிரியே நான் வந்து மற்ற கேட்டகரியும் மற்ற காலம்ஸும் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம். ஸோ டிஎஃப் இந்த டேட்டா ஃப்ரேம்ல இன்கம் காலம் எடுத்துக்கிறோம். அதை எப்படி என்கோட் பண்றோம்? இந்த ஆர்டினல் என்கோடர் நம்ம இம்போர்ட் பண்ணதை வச்சு ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்கம் வேல்யூஸை வந்து நம்ம மாத்துறோம். லோ அண்ட் ஹையா இருக்கிறத 0 1 மாத்துறோம். ஸோ இதுவும் மாறிடுச்சு. இந்த காலமும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேவிங்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு, இன்கமும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது எதை மாத்தணும்? மேரேஜ். மேரேஜ் நோவா இருந்தா 0, எஸ்னா 1. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து மேரேஜ்ங்கிற காலத்தையும் நம்ம வந்து என்கோட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? லாஸ்டா எதை பண்ணணும்? கிரெடிட் ரிஸ்க். இதுதான் நமக்கு டார்கெட் வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் மூணும் எக்ஸ் ஆக்சிஸ், கிரெடிட் ரிஸ்க் வந்து ஒய் ஆக்சிஸ். இதுதான் நான் அச்சீவ் பண்ண போறேன், டார்கெட் பண்ண போறேன். ஸோ இந்த டார்கெட் வேல்யூவையும் நம்ம வந்து என்கோடர் வச்சு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்? 0 1 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இது நம்மளால sklearn வச்சு இந்த லைப்ரரி வச்சு அது ஈஸியா, ஏன்னா sklearn வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் நியூமரிக்கல் ஆர்டினல் வேல்யூ தான் அது அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால நம்ம இதை மாத்திடுறோம். அடுத்தது என்ன பண்றோம்? ஸ்பிளிட் பண்றோம். இப்போ வந்து நம்ம யூஸ்வலா நிறைய டேட்டா இருக்கும்போது ரேண்டமா 70% 30% எடுத்துக்கிறோம். இங்க வந்து ரொம்ப கம்மியான டேட்டா இருக்கனால சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்டை வந்து ட்ரைனிங்கும் லாஸ்ட் 2 ரெக்கார்டை டெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும்?
ஐலொகேட்டு எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்ன எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ரோ எப்பயுமே 0. கரெக்டா? இது வந்து 0, இது 1 2 3 மொத்தம் 11 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் விச் மீன்ஸ் 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிறத வந்து ட்ரெயினுக்கும், லாஸ்ட் 2 10 அண்ட் 11 மட்டும் டெஸ்ட்டுக்கும் எடுத்துக்கும். பட் ரியல் டைம்ல நம்ம நிறைய டேட்டா வச்சிருப்போம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கம்மியான டேட்டா எடுத்திருக்கேன். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பர்சன்டேஜ் எடுத்துப்போம். நம்ம போன கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா வில் கோ ஃபார் பர்சன்டேஜ். இப்போ இதை எடுத்துப்போம். இங்க என்ன பண்ணிருக்கோம்? ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா எப்படி ஸ்பிட் பண்ணிருக்கோம்? எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின், இதுல பாத்தீங்கன்னா 0.2. டெஸ்ட் டேட்டா வந்து 0.2னா எத்தனை பர்சன்டேஜ்? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. 20%. 20%. அப்ப மீதி இருக்க 80% என்ன டேட்டா? Train data. வெரி குட். இது ஏன் ரிப்பீட் பண்றேன்னா இது ரொம்ப பேசிக். நம்ம இப்போ இன்னைக்கு பாக்குற எக்ஸாம்பிள் ரொம்ப டேட்டா கம்மியா இருக்கனால நம்மளே மேனுவலா ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்டை வந்து ட்ரெயினுக்கும் லாஸ்ட் 2 வந்து டெஸ்ட்டுக்கும் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். ஸோ 0ல இருந்து 10 வரைக்கும் ட்ரெயின், 10ல இருந்து இப்படி போட்டுட்டா மீதி இருக்கிறது எல்லாம் 10 செமிகாலன் எதுவுமே போடல அப்படின்னா என்ன மீனிங்னா அங்க இருந்து மீதி எல்லாமே வந்து அதுல இருந்து இருக்க ரெஸ்ட் ஆஃப் த டேட்டா வந்து டெஸ்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்பயுமே பண்ற ஸ்பிளிட்டிங் ப்ராசஸ். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட் பண்றேன். டேட்டாவை இம்போர்ட் பண்றோம். எல்லா இதுக்கும் உங்களுக்கு சேம் செட் ஆஃப் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் வந்து காமன் தான். நம்ம என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம், அது கேட்டகரியா, கேட்டகரிக்கல் வேல்யூவா, நியூமரிக்கல் வேல்யூவா, அதை பொறுத்து தான் உங்களுடைய அல்காரிதம் இதெல்லாம் ப்ரீ ப்ராசஸிங்லாம் ஸ்லைட்டா மாறும். அதர்வைஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஸ்டெப். ஓகேவா? ஸோ அடுத்தது அல்காரிதம் செலக்ட் பண்றோம். என்ன இம்போர்ட் பண்றோம்? டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் அப்படிங்கறத sklearn.tree-ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு ப்ரீ ப்ராசஸிங் பண்றோம். ப்ரீ ப்ராசஸிங் ஏன் பண்றோம்? இந்த கேட்டகரிக்கல் வேல்யூ எல்லாம் sklearn அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அதை வந்து பைனரி வேல்யூஸா மாத்துறோம். நியூமரிக்கல் 0 1 0 1ன்னு மாத்துறோம். எல்லாமே மாத்தினதுக்கு அப்புறம் இதுல இருக்கிறத வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். 10 டேட்டா ட்ரைனிங்க்கும் அடுத்த 2 டேட்டா லாஸ்ட் 2 ரோ வந்து டெஸ்ட்டுக்கும் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்பிளிட்டிங் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த டெசிஷன் ட்ரீ மாடலை பில்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ண போறோம்? கிரியேட் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் அதை ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி நமக்கு எப்பயும் என்ன பண்ணுவோம்? ட்ரைனிங் எப்படி நம்ம ட்ரைனிங் அவுட்புட் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்போம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு அது கரெக்டா இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? எந்த பாராமீட்டர் வச்சு கண்டுபிடிப்போம்? பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிப்போமா மேம்? கரெக்ட். ஸோ அக்யூரசி பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ அது எவ்வளோ அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம் அந்த ஆப்ஜெக்டை. அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கடைசியா அக்யூரசி வச்சு நம்ம எவ்வளோ அக்யூரேட்டா இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ இது டெசிஷன் ட்ரீங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் நோட செலக்ட் பண்ணணும். நம்ம அப்படிதானே பார்த்தோம். ஒரு ட்ரீனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற நோடு வந்து ரூட் நோடு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இன்கம் வந்து ஃபர்ஸ்ட் ரூட்டா எடுத்துக்கிறோம். ஏன்னா இன்கம் தான் மெயின் டிசைடிங் ஃபேக்டர். இன்கம்க்கு அப்புறம் மேரேஜ், சேவிங்ஸ் இதெல்லாம் அடிஷ்னல். ஓகேவா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் இது. அதனால இதெல்லாம் லீஃப் நோட்ல வச்சுக்கிட்டு இன்கம்மை வந்து நான் வந்து மெயின் பராமீட்டரை எப்பயுமே ரூட் நோட்ல எடுத்துக்கணும். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ஸ்கில். நான் டெசிஷன் ட்ரீல எதை ரூட் நோடா எடுக்க போறேங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இன்கம் தான் மெயினுங்கிறதுனால இன்கமுக்கு அப்புறம் அதுல சேவிங்ஸ் இருக்கா, ஓகேவா, அவங்க மேரேஜ் ஆயிருக்கா இல்லையா, இதுங்கெல்லாம் பொறுத்து நம்ம நிறைய
லீஃப் நோட பில்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரூட் நோட செலக்ட் பண்றோம். ஸோ இந்த கேஸ்ல இன்கம்மா நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்கம் வந்து இதை முதல்ல இந்த டெசிஷன் ட்ரீயை எப்படி பிளாட் பண்ணலாம்? மேட் பிளாட் லிப் அப்படிங்கிறது நம்ம டேட்டா விசுவலைசேஷன் கிளாஸ்ல பார்த்தோம். இது வந்து பை பிளாட் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியில இருந்து மேட் பிளாட் லிப்ல இருந்து இது இம்போர்ட் பண்ணிட்டு எஸ்கே லேர்ன்ல இருந்து ட்ரீயை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கிளாசிஃபையர், சிஎல்எஃப்னா கிளாசிஃபையர், டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். என்ன கிரைட்டீரியா கொடுக்குறோம்? கின்னிங்கிறது ஒரு வகையான இண்டெக்ஸ். ஸோ இந்த கின்னி பாராமீட்டர் வச்சுதான் ஒரு முக்கியமானதை நம்ம டிசைட் பண்ண போறோம். இது எவ்வளோ இம்பியூரா இருக்கு இல்ல பியூரா இருக்கு, எந்த ப்ராசஸ் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம், எவ்வளோ டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் கின்னி இருக்கும். நான் கின்னி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் டெப்த். மேக்ஸ் டெப்த்ங்கிறது இங்க என்ன கொடுத்துருக்கோம்? 1. அப்பனா என்னது? ஒரே ஒரு லீஃப் நோடு மட்டும்தான் இருக்கும். ஒரு ரூட் நோடு, இன்கம்ங்கிற ஒரு ரூட் நோடு, அதுக்கு கீழே ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் டெப்த் 1ல ஆரம்பிக்கிறோம் பேஸ்ட் ஆன் தி இன்கம் ஆஸ் எ ரூட் நோட். ஸோ என்ன பண்ணும்? ஃபிட்னா என்ன பண்ணும்? ட்ரெயின் பண்ணும் மாடலை. நம்ம இது லாஸ்ட் இதில் பார்த்தது தான் ஃபிட். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் மாடல் டாட் ஃபிட் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். போனதுல வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வச்சு பண்ணியிருக்கோம். இதுல வந்து டெசிஷன் ட்ரீங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றோம். என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் நோட் எடுத்துட்டு, இன்கம்ங்கிற ரூட் நோட் எடுத்துட்டு அதனோட டெப்த் 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த லீஃப் அந்த பிரான்ச்சஸை பில்ட் பண்ணிக்கிட்டே போறோம் ட்ரீக்கு. ஓகேவா? ஸோ ஃபிட்னா என்ன பண்ணும்? ட்ரெயின் ஆகும். இதை பிளாட் பண்ணி காமிக்கிறோம், பேடா இல்ல குட் ரிஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க என்ன சொல்றோம்? இன்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.5 இருந்ததுன்னா ஒரு 10 சாம்பிள்ஸ்க்கு வேல்யூ எப்படி? கிளாஸ் வந்து எப்படி இருக்கு? இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து குட் ரிஸ்க். இப்ப குட் ரிஸ்க் தான் எடுத்துக்கணும். ஏன்னா கின்னி வந்து இண்டெக்ஸ் வந்து லோயஸ்டா இருக்கு. இங்க வந்து 0 இருக்கு. அப்பனா 0வா இருந்துச்சு அப்படிங்கும் போது நமக்கு வந்து த பெஸ்ட். ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து குட் ரிஸ்க். சப்போஸ் இங்க வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து சாம்பிள்ஸ் எவ்வளவு எடுத்துக்குது? 6 சாம்பிள்ஸ்க்கு இந்த கிளாஸ் வேல்யூ டார்கெட் வேல்யூ வந்து பேடுன்னு வருது. இது வந்து இதுக்கு குட், இதுக்கு வந்து பேடுன்னு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெப்த்தை நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டெப்த் 2 போறோம். டெப்த் 2 என்ன எடுத்துக்கலாம்? சேவிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.5 இந்த கினி இண்டெக்ஸ் சாம்பிள் 10க்கு. சேவிங்ஸையும் பார்க்குறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.5 இருந்ததுன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் என்ன மாறிடுச்சு? மேக்ஸிமம் டெப்த் 2ன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் செகண்ட் லீஃபை பில்ட் பண்றேன் பை ஆடிங் சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ்ல என்ன பண்றோம்? இப்போ உங்க அவுட்புட் பாக்குறீங்க. இப்போ கின்னி இண்டெக்ஸ் 0.0, 0.44 இந்த சாம்பிள்ஸ்க்கு கிளாஸ் வந்து பேடு. அப்ப இன்கம் கம்மியா இருந்து சேவிங்ஸும் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்கள எந்த இதுல கிளாசிஃபை பண்ணலாம்? கிரெடிட் ரிஸ்க் டார்கெட் என்னது? பேடு. வெரி சிம்பிள். திருப்பி ரிப்பீட் பண்றேன். இன்கம்ங்கிற ரூட் நோடு இந்த கிரைட்டீரியா லெஸ் தேனா இருந்து 0.5 இருந்து சேவிங்ஸும் கம்மியா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு தெரியுது இந்த இந்த கிரெடிட் ரிஸ்க் வந்து கண்டிப்பா பேடா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பர்சன் வந்து கிரெடிட் ரிஸ்க் ஸ்கோர் கண்டிப்பா வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணிடுறோம்? இந்த இடத்துல கிளாஸ் வந்து பேடுங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த கின்னி இண்டெக்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. இன்கம் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரூட் நோடு, அதுக்கப்புறம் ஆடிங் த சேவிங்ஸ் அஸ் எ லீஃப் நோட், சைல்ட் நோட், அதனுடைய அவுட்கம் பார்க்குறோம். அடுத்தது டெப்த் 3 போறோம். டெப்த் 3 என்னது? மேரேஜ். ஸோ மேரேஜ்ங்கிற ஒரு தேர்ட் டெப்த் எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? மேரேஜ் லெஸ் தேன் 0.5. அப்பனா மேரேஜ் ஆகல அப்படின்னா he or she is not marriedனா என்ன பண்றோம்? கிளாஸ் வந்து உங்களுக்கு கின்னி ஒரு வேல்யூ வருது. கிளாஸ் வந்து குட் ஆர் பேட். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே 0 வந்துருச்சு. ஓகேவா? அப்ப நம்ம இதுதான் லாஸ்ட் நோடு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கு மேல நம்ம வந்து போக தேவையில்லை. நமக்கு அவ்வளவுதான் பாராமீட்டர்ஸும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது எவால்வேட் பண்ணும். நம்ம லாஸ்ட் இதுல பார்த்த அதே சேம் கான்செப்ட்.
இதுதான் எவால்வேஷன். அதாவது ப்ரிடிக்ட் பண்றோம் நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம். இதுக்கு என்ன டேட்டா செட் யூஸ் பண்ணோம் டெஸ்ட் பண்றதுக்கு ஆர் எவால்வேட் பண்றதுக்கு? எவால்வேட் பண்றதுக்கு இப்ப நம்ம இது வரைக்கும் ட்ரெயின் பண்றோம். ஃபர்ஸ்ட் 10 டேட்டா வச்சு ரோஸ் வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன டேட்டா இன்புட்டா கொடுத்துருக்கோம்? எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின். இப்ப ப்ரிடிக்ட் பண்றதுக்கு எவால்வேட் பண்றதுக்கு என்ன கொடுக்கணும்? டெஸ்ட் டேட்டா செட். வெரி குட். ஸோ அப்போ டெஸ்ட் டேட்டா செட்டை நம்ம வந்து ப்ரிடிக்ஷனுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுக்கு என்ன பண்றோம்? சேம் ஸ்டெப் ஃப்ரம் sklearn இம்போர்ட் மெட்ரிக்ஸ். ஸோ இந்த மெட்ரிக்ஸுங்கிற ஒரு வேல்யூ வச்சு தான் நம்ம அக்யூரசி அதை எப்படி எவ்வளோ அக்யூரேட்டா இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒய் ப்ரெடிக்ஷன் கிளாசிஃபையர் டாட் ப்ரிடிக்ட் பேஸ்ட் ஆன் த இன்புட் ஆஃப் எக்ஸ் டெஸ்ட். ஸோ இங்க எக்ஸ் டெஸ்ட் கொடுக்குறோம். ட்ரெயின் பண்றதுக்கு ஒய் ட்ரெயின் எக்ஸ் ட்ரெயின் போட்டு இங்க ட்ரெயின் பண்றோம். மேக்ஸிமம் டெப்த் 3 தான். 3 பேராமீட்டர்ஸ் தான் நமக்கு இருக்கு. இன்கம், சேவிங்ஸ், மேரேஜ் மூணுத்தையும் வச்சு நம்ம ஒரு டெசிஷன் ட்ரீ பில்ட் பண்ணிட்டு கடைசியா நமக்கு தெரிஞ்சிருது குட் ஆர் பேடுங்கிறது டிட்டர்மைன் ஆகுது அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து நமக்கு சும்மா 2 சாம்பிள் டேட்டா தான் நம்ம ட்ரைனிங் டெஸ்டிங்க்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இப்ப ஞாபகம் இப்போ ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10ஐயுமே வந்து இதுக்கு ட்ரைனிங்க்கு கொடுத்துட்டோம். சும்மா லாஸ்ட் 2 மட்டும்னா டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேட்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆக்சுவலா டேட்டா செட் இல்ல. அதை ஈஸியா எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. அக்யூரசிங்கிற மெட்ரிக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அக்யூரசி 0.5. அக்யூரசி 0.5னா என்னது? 50%. வெரி குட். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? 50% இஸ் நாட் ஏ குட் அக்யூரசி மெஷர். ஸோ நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் 50க்கு மேலே 60, 70, 80, 90 போக போக 1ங்கிறது தான் த பெஸ்ட் அக்யூரசி மாடல். அது வர முடியலனாலுமே நம்ம வந்து இப்போ இப்போ என்னென்னலாம் பண்ணி நம்ம அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணலாம்? நம்மளே ஆப்வியஸா பார்த்தோம். என்னது? நம்மளுடைய முதல்ல டேட்டாஸ்வே வந்து நம்ம இன்னும் நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இன்னும் நிறைய சாம்பிள் டேட்டா செட் நிறைய அதிகமா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டேட்டாவை மாற்றணும். அதுக்கப்புறம் அல்காரிதமும் நம்ம மாத்திக்கலாம். எனக்கு அல்காரிதம் வந்து வேற கிளாசிபிகேஷன் மாடல் எடுத்துட்டு போயிட்டு அதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே டெசிஷன் ட்ரீ, எல்லா கிளாசிபிகேஷன் ப்ராப்ளமுக்கும் டெசிஷன் ட்ரீ ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. ஓகேவா? உங்களுக்கு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஒர்க் ஆகலாம். இல்லாட்டி எக்ஸ்ஜி பூஸ்ட்னு இருக்கு, எஸ்விஎம்னு இருக்கு. ஸோ ஒவ்வொரு அல்காரிதம் மாத்தி பார்க்கும்போது உங்களுடைய அக்யூரசி வச்சு வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அக்யூரசி வந்து அந்த அல்காரிதமோட இதுல அதிகமா இருக்கு. ஓகேவா? எல்லாத்துக்குமே டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பேஸ்ட் ஆன் த அக்யூரசி அண்ட் டைப் ஆஃப் டேட்டா நீங்க வந்து இதை மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கு காரணம், நீங்க இன்னும் எத்தனை அல்காரிதம் பார்த்தாலும் the steps are common. டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ட்ரெயின் டெஸ்ட் டேட்டா ஸ்பிளிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணும் மாடலை அந்த எந்த அல்காரிதம் வச்சிருக்கீங்களோ அந்த இதை வச்சு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அதை எவால்வேட் பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணணும். டெஸ்ட் டேட்டா வச்சு அது கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதை எப்படி எந்த மெஷர்மெண்ட் மெட்ரிக்ஸ் யூஸ் ஆகும்? அக்யூரசிங்கிற மெட்ரிக்ஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? இது இந்த பேசிக் ஸ்டெப்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? பேசிக் ஸ்டெப்ஸ்ல எனி டவுட்? ஓகே, கிளியரா? ஸோ கடைசியா எல்லாத்துக்குமே நம்ம sklearn தான் யூஸ் பண்றோம். sklearn வச்சு தான் ப்ரீ ப்ராசஸிங் லைப்ரரியும் இம்போர்ட் பண்றோம், டெசிஷன் ட்ரீயையும் இம்போர்ட் பண்றோம், மெட்ரிக்ஸுங்கிற ஒரு லைப்ரரியும் இம்போர்ட் பண்றோம். எல்லாத்துக்குமே sklearn தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? அதை என்கோட் பண்றதுக்கும் sklearn தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம இதை என்கோட் பண்ணணும். இங்க இருக்க இந்த கேட்டகரிக்கல் வேல்யூ 0, 1 என்கோட் பண்றதுக்கும் sklearn தான். அது வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஆர்டினல் என்கோடர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கினி இண்டெக்ஸ்னு ஒவ்வொரு இதுலையும் பார்த்தோம். கரெக்டா? கினி இண்டெக்ஸ் வச்சு தான் டிட்டர்மைன் பண்றோம் இந்த நோடு வந்து இதோட முடிச்சுக்கலாம் முடியுமா
இல்ல எவ்வளவு நம்ம கன்டினியூ பண்ணோம் அப்படிங்கிறது இந்த கின்னி இண்டெக்ஸ். இப்ப கின்னி இண்டெக்ஸ்னா என்னன்னா, இட்ஸ் a measure of impurity widely used in dysentery. impurityனா என்னது? பியோர்னா என்னது? பியோர் லீஃப் மோட்னா என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பியோர் லீஃப் மோட்னா என்ன? இம்பியோர் டைவர்ஸ் என்னது? பியோர்னா எல்லாமே சேமா இருக்கிறது, ஒரே வெரி சைடுல வர்றது. இம்பியோர்னா வந்து டைவர்ஸா இருக்கிறது, ரெண்டு சைடுமே எஸ்ஸாவும் இருக்கலாம் நோவாவும் இருக்கலாம். கரெக்ட். ஸோ நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு ஒரு நம்ம மெஷர் பண்றதுல இந்த கின்னி இண்டெக்ஸ் என்ன சொல்லும்னா, எவ்வளோ இம்பியூரா இருக்கு, மெஷர் ஆஃப் இம்பியூரிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? த கிரேட்டர் த வேல்யூ ஆஃப் த கின்னி இண்டெக்ஸ் ஆன் த ஸ்கேல் ஆஃப் 0 to 1. ஓகேவா? 0 தான் மினிமம், 1 மேக்சிமம்னா, இப்போ வந்து வேல்யூ அதிகமாக அதிகமாக 0.4 0.5 0.6 ஒன்னு போகும்போது the greater the chances of having misclassifications. அப்ப எது கரெக்டான வேல்யூ? கின் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா? கம்மியா இருக்கணும். வெரி குட். அதனாலதான் இந்த டெசிஷன் ட்ரீல பாத்தீங்கன்னா கின்னி இண்டெக்ஸ் இங்க பாருங்க 0ன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை ஸ்டாப் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா 0. ஓகேவா? கின்னி இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ 0க்கு மேல இருக்கு அப்படின்னா விச் மீன்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு நீங்க தப்பா கிளாசிஃபை பண்றதுக்கு, மிஸ்கிளாசிஃபை பண்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ கின்னி இண்டெக்ஸ் வந்து டெசிஷன் ட்ரீக்கான யூஸ் பண்ற ஒரு ஸ்பெஷல் ஒரு அல்காரிதம் சொல்லக்கூடாது, ஒரு மெட்ரிக்ஸ். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம வந்து இது ஒரு பராமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து டெசிஷன் ட்ரீக்கு மட்டும் யூஸ் பண்ற ஒரு பராமீட்டர். இது மாதிரி ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் நமக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்டான பராமீட்டர்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து கின்னி இண்டெக்ஸ் இஸ் மெயின்லி மென்ட் ஃபார் டெசிஷன் ட்ரீ. ஸோ இதுல பேராமீட்டர்ஸ்ல வேற என்னென்ன டெசிஷன் ட்ரீல யூஸ் பண்ணலாம்னா நிறைய இருக்கு, இது மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து கின்னி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் மெஷரிங் த குவாலிட்டி ஆஃப் எ ஸ்பிட். எவ்வளோ பியூரிட்டி இருக்கு, சார் எவ்வளோ இம்பியூரா இருக்கு. த மோர் இம்பியூரிட்டி இட் ஹேஸ், பெட்டர் இட் வில் பெர்ஃபார்ம். எப்படி வேல்யூ கண்டுபிடிப்போம்? 0வா இருந்துச்சுன்னா பெஸ்ட், அதிகமாக கிரேட்டர் த கின்னி இண்டெக்ஸ் வேல்யூ, இது வந்து சான்சஸ் ஆஃப் மிஸ்ஸிங் கிளாசிபிகேஷன். இன்னொன்று வந்து என்ட்ரோபிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். என்ட்ரோபி வந்து இது வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு கின்னி இண்டெக்ஸ் மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பராமீட்டர். இது இல்லாம ஸ்பிளிட்டர்னு ஒன்று இருக்கு. ஸ்பிளிட்டர் வந்து டிஃபால்ட் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் டு சூஸ் த ஸ்பிளிட் ஆட் ஈச் நோட். இப்போ வந்து நமக்கு ஒரு 10 11 12 ரோஸ் தான் இருக்கு, ஈஸியா இருக்கு டேட்டா. ஆனா ரியல் டைம்ல நிறைய டேட்டா இருக்கு. எனக்கு வந்து நோடு எப்படி பிரிக்கிறது, ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு லீஃப் எப்படி ஃபர்தரா ஸ்பிளிட் பண்றதுங்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்க இந்த பெஸ்ட் அப்படிங்கிற இல்லாட்டி ரேண்டம் இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஸ்பிளிட் வச்சு பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும். இந்த இதை எடுத்துட்டீங்கன்னா உனக்கு பெஸ்டா வரும். ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் மேரேஜ் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் சேவிங்ஸ் எடுத்துக்கோ, இல்ல சேவிங்ஸ், அது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் அதுவே வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ மேக்ஸிமம் டெப்த் உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த ட்ரீ வந்து இந்த கேஸ்ல வந்து நம்ம எத்தனை டெப்த் போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2 3 அது மாதிரி போகும். லார்ஜ் டேட்டா போகும்போது டெசிஷன் ட்ரீ வந்து ரொம்ப அதிகமா போகும். உங்க ட்ரீ வந்து அப்படியே க்ரோ ஆயிட்டே போகும் கீழே லீஃப் நோடு. அப்ப மேக்ஸிமம் டெப்த் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கின்னி இண்டெக்ஸ் இதெல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. நம்ம அந்த மேத்ஸ்குள்ள போறது இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இந்த கின்னி ஒர்க் ஆகுது அப்படின்னு. பாத்தீங்கன்னா ஃபீச்சர் 1 ஃபீச்சர் 2 டார்கெட், எல்லாத்துக்குமே நம்ம டார்கெட் வச்சுதான் நம்ம வந்து அடுத்த நோடு எடுத்துக்கிறோம். பேரண்ட் ஆர் ரூட் நோடு. ஓகேவா? கிரேப், பனானா, ஆப்பிள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது எடுத்துக்கிறோம், கின்னி இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம், இதை ஸ்பிளிட் பண்றோம். இதுதான் ஃபார்முலா ஃபார் ஸ்பிளிட்டிங் கின்னி ஸ்பிளிட். எப்படி எடுத்துக்குது பாருங்க. இதுல NIங்கிறது நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அட் சைல்டு சப்நோடு டிவைடட் பை பேரண்ட் நோடு. ஸோ இன்ட்டு கின்னி இண்டெக்ஸ், இந்த ஐ வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ. ஆக்சுவலி மேக்ஸ்ன்னு சொல்றதை விட ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் இது. ஓகேவா?
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வருது. இப்போ ரெட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, எல்லோவாக இருந்ததுன்னா ஸ்பிளிட் கலர். ஸோ இது மாதிரி வேல்யூ எடுத்துக்கிறோம். இன்னொரு மெஷர் என்னப்பா பார்த்தோம், என்ட்ராபி. என்ட்ராபிங்கிறது இன்னொரு மெஷர் ஃபார் மெஷரிங் த இம்பியூரிட்டி. இது மெயினாக வந்து டு குவான்டிஃபை த ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர். எவ்வளோ ரேண்டம்னஸ் இருக்கணும், எனக்கு வந்து எவ்வளோ ரேண்டமாக பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் தான் இந்த என்ட்ராபி யூஸ் பண்ணும். எதுக்காக யூஸ் பண்ணோம், சிமிலர் டு கினி இண்டெக்ஸ் தான், பட் என்ட்ராபி வந்து ஹவு எ நோட் சுட் பி ஸ்பிளிட். இது வந்து கின்னி இண்டெக்ஸ் வந்து இதுல எவ்வளோ இம்பியூரிட்டி இருக்கு, ஜீரோனா நமக்கு வந்து பெஸ்ட், ஹையஸ்ட் வேல்யூ போக போக வந்து இம்பியூரிட்டி அதிகம், இது கிளாசிஃபிகேஷன் அதிகம்னு சொன்னோம். என்ட்ராபி வந்து நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணா எனக்கு பெஸ்ட் கின்னி இண்டெக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது என்ன டூ டைப்ஸ் ஆஃப் இருக்கு. எப்படி பார்த்தோம், பெஸ்ட் ஸ்பிளிட், ரேண்டம் ஸ்பிளிட். பெஸ்டாவும் பிரிக்கும், ரேண்டமாவும் பிரிக்கலாம். இதுவும் எகெயின் கல்குலேஷன் தான். இங்க பாத்தீங்கன்னா லாக்ரிதமிக் ஆஃப் வேல்யூஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ நீங்க ரொம்ப எனக்கு மேக்ஸ் தெரியும், இன்னும் டீப் டைவ் பண்ணி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்க இதெல்லாம் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு கத்துக்கலாம். இல்ல எனக்கு என்ட்ராபினா என்னன்னு தெரியணும், அதை எப்படி பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அது வந்து ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? கின்னி இண்டெக்ஸ், அக்யூரசி, இதெல்லாமே பாராமீட்டர்ஸ். என்ட்ராபி சரி, இது வந்து நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாவே வரும். ஸோ யூஸ் கேஸ் என்னது, ஃபர்ஸ்ட் கினி இண்டெக்ஸ் வந்து ப்ரிஃபர்ட் இன் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டெசிஷன் ட்ரீஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெசிஷன் ட்ரீஸ்க்கு வந்து கினி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்ட்ராபியும் யூஸ் ஆகும், பட் அது வந்து தியரிட்டிக்கலாக டிஸ்கஷன் லைக் அல்காரிதம்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு கின்னி இண்டெக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, தட் would be வெரி ஆப்டிமம் ஃபார் டெசிஷன் ட்ரீ. ஓகே, ஸோ டெசிஷன் ட்ரீல எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், நமக்கு தெரியும் சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல நம்ம வி ஆர் இன் சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங் லேபிள் டேட்டா கொடுக்குறோம். அப்போனா டார்கெட் வேல்யூ கிளாஸ் என்னன்னு கொடுக்குறோம். நம்மளும் சாம்பிள் கொடுத்துட்டு either we can use classification for categorical value, if it's a numerical value regression. இதை அச்சீவ் பண்றதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் நம்ம ஏற்கனவே கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தது டெசிஷன் ட்ரீ. டெசிஷன் ட்ரீங்கிறது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே it will start with the root node, அதுக்கப்புறம் லீஃப் நோட் ஆர் சைல்ட் நோட், பேரண்ட்ல இருந்து சைல்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம கின்னி இண்டெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது வந்து அது எவ்வளோ கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது, கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எவால்வேட் பண்ணுறோம். இதில் எத்தனை லெவல் போகுதோ அதுதான் டெப்த்து. மேக்ஸிமம் டெப்த் வந்து இங்கே வந்து 2. ஸோ அது மாதிரி பேஸ்ட் ஆன் த பேராமீட்டர்ஸ் யூ கேன் கோ ஃபார் த மேக்ஸிமம் டெப்த். ஓகேவா? இது இவ்வளோதான், வெரி சிம்பிள் கான்செப்ட். ரிமைனிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணுற ஸ்டெப்ஸ். இம்போர்ட் பண்ணுறது, டேட்டாவை ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணுறது, ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறது, இந்த இடத்துல என்கோட் பண்ணுறோம் கேட்டகரி வேல்யூவை மாற்றி இது பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணணும், ட்ரைனிங் டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கு உங்களுக்கு மாடல் வேணும். மாடல் இங்கே என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோம், டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணதை டெஸ்ட் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் எவால்வேஷன் ஆர் ப்ரிடிக்ஷன். ஸோ டெஸ்ட் டேட்டா வச்சு ப்ரிடிக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அக்யூரசி வச்சு நம்மளால ஸ்கோர் சொல்ல முடியும். ஓகேவா? வெரி சிம்பிள். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது கொரிஸ்? இப்போ உங்களுக்கு 3 அல்காரிதம் முடிஞ்சிடுச்சு. 3த்துக்கும் அசைன்மெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் போக போக ஈஸியாக இருக்கும். அசைன்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து குரூப்ல அக்னாலேஜ் பண்ணுங்க. டவுட் இருக்குன்னா என்கிட்ட இண்டிவிஜுவலாக பிங்க் பண்ணுங்க. அப்படியே கிளாஸ்க்கு எப்படி வரீங்களோ அப்படியே போகாதீங்க. தயவு செய்து போயிட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஏதாவது டவுட் இல்லையா?